அனைவருக்கும் வணக்கம். பட்டறிவில் பகுத்தறிவு. இன்று நாம் சிந்திக்க போவது நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நம்ம பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது சொல்லி கேட்ட ஒரு விஷயம். கணவன் வர நேரம் ஆயிடுச்சுது, வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சுது, முகம் கை கால் கழுவிட்டு தலையை சீவி மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் நாம் அதை பெண் அடிமைத்தனம் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு செய்யாமல் இருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போம், செய்ததுனால என்ன பலன், செய்யாமல் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல நாம் ஈடுபடுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வெளியில் போகிற ஆண் மகனுக்கு, அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு ஒருவரும் வீட்டில் இருந்து குழந்தை வளர்ப்பு என்பது ஒருவருமாக பிரித்து கொண்டார்கள் வேலைகளை, நம்ம குடும்ப வாழ்க்கையை. அதனால என்ன பண்ணாங்க, கணவன் வெளியில் போயிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்தது. ஏன்னா அவங்களால உழைக்க முடியும், உடல் உழைப்பு அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால. பெண்களுக்கு மன தைரியம், ஆண்களுக்கு உடல் தைரியம் என்று இரண்டாக கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் என்பதை நாம பார்க்க முடிகின்றது. இன்றைய காலகட்டத்தில் அதுதான் நம்மளோட அமைப்பா இருக்கு. ஒரு கணவன் உடைஞ்சு உட்காரும் போது மனைவி தான் அங்க தைரியம் கொடுக்கிறவளா இருக்கிறா. அதை இன்னைக்கும் நாம பார்க்கிறோம். அப்ப இதுல யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. இருவருமாக சேர்த்து வண்டியை நகர்த்தினால் இந்த பயணம் என்பது, இல்லற வாழ்க்கை என்பது நல்லபடியாக போகும், மேற்கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் அந்த காலத்துல பார்த்தாங்க. ஆனா இப்போ உள்ள காலத்துல நீயா நானா அப்படின்னு இந்த போட்டி பொறாம வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சதுல தான் நம்மளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர்றதையும் விவாகரத்து அளவுல போறதையும் நாம பார்க்கிறோம். சரி, நம்ம தலைப்பு மல்லிகைப்பூ, அதுக்குள்ள வருவோம். இப்ப பாத்தீங்கன்னா வெளியில போற கணவன் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சமாளிக்கிறாரு. உதாரணத்துக்கு வேலையில வர்ற போட்டி பொறாம பொச்சரிப்பு, வண்டி ஓட்டிட்டு போனா அதனால வரக்கூடிய மன அழுத்தம், இல்ல நாம இன்னைக்கு நான் இல்லைங்க நாங்க எம்ஆர்டில தான் போறோம், பஸ்ல தான் போறோம் அப்படின்னு சொன்னா அதனால வரக்கூடிய மன அழுத்தம் என்று மன அழுத்தம் எப்படியாவது ஒரு விதத்துல வருது. இப்ப பாத்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு பைக்குள்ள காத்து அடைச்சிட்டே வர்றோம். அப்ப என்ன ஆகும்னா அந்த பிரஷர் தாங்காம எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிக்கும் இல்லையா. இத சரியாக அந்த மன அழுத்தத்தை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே அந்த கோபத்தையும் எரிச்சலையும் தன்னிடம் இருக்கக்கூடியவர்களிடம் காட்டுவாங்க. வீட்டுலன்னா மனைவி குழந்தைகள் அப்படின்னுட்டு. அதனாலதான் பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, வேலைக்கு போயிட்டு வர்றான், அவன்கிட்ட போய் தேவையில்லாம வாய் கொடுக்காத, கடிச்சு விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாம சர்வசாதாரணமா கேட்டிருக்கிறோம். இப்ப அப்படி மன அழுத்தத்தோடு வரக்கூடியவர்களை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி செய்ததுல தான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மருந்து என்பது இந்த மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவுடைய குணம் என்ன அப்படின்னா, அதனுடைய வாசனை உடனேயே இந்த மன அழுத்தம் என்று சொல்லப்படுவதை இறக்கி விடுகின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா மன அழுத்தத்திற்கான இந்த தெரப்பி எல்லாம் இன்னைக்கு இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க மல்லிகை பூவை நிறைய பயன்படுத்துறதா பாக்குறோம். அங்க அழகான ஒரு புத்தர் சிலையை வச்சு அதுல மல்லிகை பூ போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கிண்ணம் வச்சு அதுல முழுக்க மல்லிகை பூ நிறைச்சு வச்சிருக்கிறத பாக்குறோம். ஒன்னும் இல்லையா, மல்லிகை பூ சென்ட் வச்ச அந்த அரோமா தெரப்பி இருக்கிறதையும் நாம பாக்குறோம். ஏன் அப்படின்னா மல்லிகை மனம் நமக்கு உடனடியாக மன அழுத்தத்தை நிறைவு செய்யக்கூடிய, அதாவது சமன் செய்யக்கூடிய ஒரு குணம் உடையதாக இருப்பதை பார்க்கின்றோம். இப்ப அடுத்த கேள்வி வரலாம், எங்க ஆண்கள் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல, நாங்க அதெல்லாம் செய்ய முடிஞ்சது, இப்ப பெண்களும் நாங்களும் வேலைக்கு போறோம், எங்கங்க மல்லிகை பூ வைக்கிறது, எங்களுக்கும் அதே மாதிரி ஈக்குவல் அளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ரொம்ப சுலபம். ஆண்கள் வைக்கணும் பெண்கள் மல்லிகை பூ வைக்கணும்னு நாம இங்க போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட வீட்டுக்கு வரும்போது மல்லிகை பூ வாசம் இருப்பது போல பார்த்து கொண்டால் போதும். ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அந்த மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சாமியை வச்சு, ஏதோ ஒரு சாமி, ஏதோ ஒரு பேரை நம்ம வச்சுக்குவோம், ஒரு சாமியை வச்சு அங்க மல்லிகை பூவை வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த வாசம் நம்ம மனத்தை சரிப்படுத்தும் அப்படிங்கிறதுனால.
இன்னைக்கு சாமி வீட்டில் இருக்கிறவங்க அழகா மல்லிகைப்பூ மாலையை வாங்கி சாமிக்கு போட்டு அந்த வாசனை நமக்கு வந்து நம்ம உடலையும் மனத்தையும் சரி செய்வதற்கு நாம பார்க்கலாம். இல்லைங்க, எங்களுக்கு சாமி நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப நல்லது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் மல்லிகைப்பூவை வாங்கி நல்ல ஹாலில் நடுவில் வச்சிருங்க. அந்த வாசம் உடனடியாக மருத்துவ ரீதியாக நமக்கு மனநிறைவை கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மருத்துவ ரீதியாக அதை நிர்ணயம் செய்திருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆக மன அழுத்தத்திற்கான சரியான மருந்து என்பதுதான் மல்லிகை பூ. அதனாலதான் அந்த காலத்துல வெளியில போயிட்டு வந்த ஆண்கள் சாந்தம் அடைவதற்காக, உடனடியாக குளிர்ச்சி அடைவதற்காக, உடனடியாக அவர்களுடைய அந்த மன அழுத்தம் சரியாவதற்காக வீட்டில் இருப்பவர்கள் மல்லிகை பூவை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தார்கள். அதை மறந்தது காரணத்தினால, மறுத்த காரணத்தினால இன்னைக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மன அழுத்தம் அதிகமாக இருப்பதை இன்றளவும் நாம் பார்க்கின்றோம். ஆக மல்லிகை பூவை மீண்டும் அந்த பழக்கத்தை போற்றுவோம். மன அழுத்தத்தில் இருந்து விடைபெறுவோம். மீண்டும் உங்களை அடுத்த பட்டறிவில் பகுத்தறிவில் விரைவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.